இயேசுவின் நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி ஒரு கதையும் சொல்ல போறேன். ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு என்ன வசனம் சொல்ல விரும்புறாங்க தெரியுமா? யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் அப்படின்ற வசனத்தை உங்களுக்கு சொல்றாங்க. இப்போ ஒரு கதை பார்க்கலாமா? ஏசப்பா ஒரு மலை மேல ஏறி பிரசங்கம் பண்றாருங்க. அந்த பிரசங்கத்தை கேட்க ஆசையா எத்தனையோ ஆயிரமான ஜனங்கள் கூட்டமா வந்து அவருடைய வசனத்தை கேட்கறாங்க. அப்ப ஏசப்பா யோசிக்கிறாங்க, இவங்க இப்படி வெறுமையா போகக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட சீஷர்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, இவ்வளோ 1000 ஜனத்துக்கு நம்ம எங்க போய் சாப்பாடு ரெடி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஒரு சின்ன பையன் இருக்கு, அவன் கிட்ட 5 அப்போ 2 மீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு கூடையில போட்டு கொடுக்குறாருங்க. அதை போய் அவங்க பகிர்றாங்க. வந்துகிட்டே இருக்குங்க, திரும்ப திரும்ப அப்பமும் அந்த மீனும் வந்துகிட்டே இருக்குங்க. அப்படியே அங்க இருந்த எல்லா ஜனமும் சாப்பிட்டாங்க. பைபிள்ல அந்த கணக்கு சொல்லு, வெறும் ஜென்ஸ் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்ப அது இல்லாம லேடிஸ், குழந்தைங்க, எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்களாங்க. அப்படியே ஏசப்பா இந்த அற்புதத்தை செய்தாங்க. அப்படியே இந்த அற்புதத்தை போல ஏசப்பா கூட இப்படி அவங்களை யாருமே வெறுமையா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எப்படி சாப்பிட வச்சு அனுப்புனாங்களோ அதே போலதான் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உயிர் இருக்கு இல்லையா, அதுக்கான சாப்பாடு உணவு என்ன தெரியுமா? அவருடைய பைபிள் தான். ஏன்னா ஏசப்பா தான் ஜீவ அப்பம்ங்க. அதாவது எப்படி நம்ம உயிர் வாழ நம்மளுக்கு சாப்பாடு, தண்ணீர் இதெல்லாம் ஒரு தேவையானதா இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏசப்பாவோட சத்தியம், அவருடைய வார்த்தைகள் தாங்க ஒரு பலன் கொடுக்குது. ஏன்னா பாவத்துல இருந்து நம்மளால வெளியே வரவே முடியாதுங்க. இதை வெளியே கொண்டு வர ஒன்னாலதான் முடியுங்க, ஏசப்பாவோட சத்தியத்தால தான் முடியும். அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான்னு சொல்றாங்க. நம்மளுக்குள்ள அந்த பசியே வராதுங்க. பாவத்தை செய்யணுன்ற எண்ணமே எப்ப வராம போகும்னா, ஏசப்பா நம்மளுக்குள்ள வரும்போது பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வரும். அதை தூக்கி நம்மளே போட்டுருவோம். நம்மளால வெளியே வர முடியல, நம்ம அந்த பாவத்தை எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி அதை கட்டப்பட்டு இருக்கிற அப்படியே பாவத்தை இச்சையோட சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்க இருதயங்களை கூட ஏசப்பாவோட சத்தியம் உள்ள வரும்போது அதை வெறுத்து, இது பாவம், எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பா போதுன்னு நினைக்க வைக்க அவருடைய அப்பமாகிய வசனம் தேவைங்க. அப்படியே என்னை விசுவாசிக்கிறவன் தாகமே அடையான் அப்படின்னு இதை சொல்லுதுங்க. ஆமாங்க, ஏசப்பாவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு கவலை, கண்ணீர் எதுவும் வந்தாலும், ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் அப்படின்ற தாகமே நம்மளுக்குள்ள வராது. ஏசப்பா இருக்காரு, பார்த்துப்பாரு அப்படின்ற சந்தோஷம் வருங்க. ஏன்னா ஏசப்பா மெய்யான தெய்வமா இருக்காரு. அவரை நீங்க நம்புங்க. ஆமேன்.